நேற்று நைட்டு 1 மணி இருக்கும் பிக் பாஸ் லைவ் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போலாம் நல்லா தான் உட்காந்து ஃபேட்மேன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு வந்து எனக்கு காலில் வந்து வலிக்குது, கால் வந்து ஒரு மாறு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து ஒரு 2:30 மணிக்கெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து படுத்துட்டாரு. அப்படியே நீட்டி வந்து படுத்துட்டாரு. அவரால் கால் அசைக்கவே முடியல. பக்கத்தில் ரஞ்சித், அதுக்கப்புறம் அருண், அவங்க 2 பேருமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன சார் ஆச்சு, ஏது சார் ஆச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இந்த கேம் ஃபஸ்ட்டு கேம் விளாண்டார்ல அதில் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபேட்மேன் அவர்கள் வந்து படுத்துட்டாரு. அவர்னால் வந்து அசையக்கூட முடியல. சரி, அது வந்து காலைல சரியாயிரும், ஏன்னா அந்த ஸ்ப்ரேயெல்லாம் அடிச்சு விட்டாங்களா, காலைல சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது சரியாகலை. அவர் உடம்பை பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரில. மனுஷனால் வந்து ஒரு 8 கூட வந்து வைக்க முடியல, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. முன்னாடி அந்த உடம்பு வச்சுக்கிட்டு அவரால் 2 கால் அந்த அடிப்படாமல் இருக்கும்போதே அவரால் நடக்க வந்து சிரமப்படுவார். ரொம்ப மூச்சு வாங்குது, எல்லாம் பண்ணுது. இப்போ என்னடான்னா அந்த காலில் வேறு அடிபட்டுருச்சா, ரொம்ப சிரமப்பட்டு போகிறாருங்க. பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு காலையில் இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து வெளியே வர்றாங்க. அப்போயும் அவரால் நிற்க முடியல. அப்படியே வந்து கைத்தாங்கலாம் வந்து கூட்டு வர்றாங்க. பாவம் ரஞ்சித் வந்து பாவமாக இருக்குது ஃபேட்மேனு. ரஞ்சித்தும் அருண் தான் வந்து கைத்தாங்கலாம் இப்படி போட்டு கொண்டு வர்றாங்க. பரவாயில்ல, ரஞ்சித்தை வந்து நம்ம இந்த விஷயத்தில் பாராட்டி ஆகணும். அதே மாதிரி அருணும் வந்து ஒருத்தவங்க முடியலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்க்குறது வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் ஃபேட்மேன் வந்து போன 2வது நாளே அவருக்கு இப்படி காலில் அடிபடுமா, ஒரு கேம் தான் விளையாண்டார். ஒரு கேமில் வந்து சென்டரில் நிற்க வச்சாங்க. அதில் அடிபட்டனால தான் அவருக்கு வந்து 1 மணி வரையும் நல்லா இருந்தாருங்க. 1 மணி வரையும் உட்காந்து ரிவ்யூ பண்ணிருந்தார், இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. திடீர்னு பார்த்தா 2 மணிக்கு வந்து இந்த மாதிரி காலில் வந்து சுளுக்கு, காலில் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் சரியாமா அப்படின்னு சொல்லி. இதை கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.